அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன? ராசியின் அதிபதியான சுக்கிரனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க சந்திரன். துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் மற்றொரு ஆட்சி வீடுதான் சந்திரனின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. அப்படி ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் கிரகண தோஷ பாதிப்புகளால் சில பிரச்சனைகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இருக்கிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் தவிர்த்து நன்மையையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த சந்தர்ப்பம் அமையும். அதே சமயம் எந்த ராசிக்காரர்கள் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வாய்ப்புகளை பெறுகிறார்கள், எந்த ராசிக்காரர்களுக்கு அதிக பாதிப்பு, துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன நிலை என்று பார்க்கும்போது நிச்சயமாக அதிக சோர்வுகளையும் அதிக அதிர்ச்சிகளையும் கடகராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மிதுன ராசி சந்திக்க உள்ளனர். ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசம், ரிஷபம், சிம்மம் மற்றும் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றன. துலாம் ராசிக்காரர்களுக்கு நடுநிலையான பலன் உண்டு. இந்த கிரகணத்தின் போது சில நிகழ்வுகளை நாம் கடைபிடிப்பதால் பல பிரச்சனைகளை விளக்க முடியும். அதற்கு முன்பதாக கிரகணம் நடைபெறக்கூடிய மார்ச் 3ஆம் தேதி அன்று கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது மிக வலுவாக சந்திரன் சிம்ம ராசியில் வலம் வருகிறாருங்க. பூரம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் வலம் வருகிறார் சந்திரன். அதே போன்று சூரியன் மிக வலுவாக கும்பராசியில் வலம் வருகிறார். அவருடன் இணைந்து ராகு, புதன் போன்ற கிரகநிலைகள் வலம் வருகின்றன. சனி வாக்கியத்தின்படி சூரியனுடன் இருக்கிறார். திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக யோகஸ்தானத்தில் நுழைந்து விட்டாருங்க. முழுமையாக இந்த கிரகணத்திற்கு பிறகு யோகஸ்தானத்தில் அமர போகிறார். எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட சிறப்பான வளர்ச்சி உண்டு. சோர்வு நீங்கி முன்கோபத்தை தவிர்த்து மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பழைய நண்பர்களுடைய உறவு மேம்படக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேளை துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுவது பொதுவாகவே சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போன்று சூரிய கிரகணம் என்பது சரியாக 14 நாட்களுக்கு முன்னதாக சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போது சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வரும்போது சூரிய கிரகணமானது நடைபெறுகிறது. இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் இறைவனே வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அதனால் கிரகண தோஷங்களும் பாதிப்புகளும் அதிகமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவேதான் ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கும். ஆலயங்கள் பூட்டப்பட்டிருப்பதோடு மட்டுமல்லாது இறை வழிபாடும் தவிர்க்கப்படுகிறது. அந்த நேரங்களில் கூடுதல் கவனத்துடன் வீட்டிலிருந்து இறை வழிபாட்டையும் அமைதியான மனநிலையில் சில நேர்மறையான எண்ணங்களுடன் பணிகளை மேற்கொள்வது சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கும். இந்த வருடம் மார்ச் 3ஆம் தேதி நடைபெறக்கூடிய பூரண சந்திர கிரகணமானது எப்போது நடைபெறுகிறது என்று பார்த்தால் பிற்பகல் 3:20 மணிக்கு துவங்கி இரவு 7:55 மணிக்கு நிறைவடைகிறது. மாலை வேளையில் நடைபெறுகிறது. சந்திர கிரகணம் உச்சம் அடையக்கூடிய நேரம் 5:05 மணியாக பார்க்கப்படுகிறது. 5 மணி 5 வினாடிகளில் இந்த முழுமையான உச்ச நிகழ்வானது நடைபெற போகிறது. எனவே அந்த நேரங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த தருணத்தில் குறிப்பாக இந்த வருடத்தில் மாலை வேளையில் ஏற்படக்கூடிய இந்த கிரகணத்தினால் நிச்சயமாக வெளியில் சுற்றுவது, பயணங்களை மேற்கொள்வது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. ஆனால் மாலை நேரத்தில் பணிகளை முடித்து வீடு திரும்பக்கூடிய வேளையில், பள்ளி கல்லூரிகளை முடித்து வீடு திரும்பக்கூடிய வேளையில் கிரகணம் நடைபெறுவதால் அந்த பயணங்களை தவிர்க்க முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. எனவே கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் பயணங்களை தவிர்க்க முடியாத தருணத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்றால் கிரகண தோஷங்களை தவிர்க்கக்கூடிய தர்ப்பை மற்றும் துளசி போன்றவற்றை உடன் இழுத்து செல்வது கிரகண தோஷ பாதிப்புகளை உறுதியாகவே குறைக்கும். அது மட்டுமல்லாது கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகள், காய்கறி வெட்டுதல், சமைத்தல் போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடாது. குளித்தல் போன்றவற்றையும் கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் மேற்கொள்ளக்கூடாது. கிரகணம் முடிந்ததற்கு பிறகு உறுதியாகவே வீட்டை சுத்தம் செய்துவிட்டு குளித்துவிட்டு
இயல்பான மற்ற பணிகளை துவங்குவது நல்லது. இறை வழிபாட்டையும் அதற்கு பிறகு மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் சந்திரன் மிக வலுவாக சிம்ம ராசியில் வலம் வருகிறாருங்க. சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் வலம் வருகிறார். கடக லக்கணத்தில் வலம் வருகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் பரிகாரத்தை சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷ பரிகாரத்தை மேற்கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது பூரம், பரணி, பூராடம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக பரிகாரத்தை மேற்கொள்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது பொதுவாகவே இந்த கிரகணம் நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு உறுதியாகவே மக்கள் இன்புறக்கூடிய வகையில் இனிமையான செய்தி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அரசால் பல நலத்திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய மோகமான வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதே வேளையில் இக்கிரகணம் நடைபெறக்கூடிய நேரங்களில் பங்குச்சந்தை முதலீடு, மிக பெரிய அளவிலான தொழில் முதலீடு போன்ற காரியங்களை மேற்கொள்வதை உறுதியாகவே தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் எதிர்மறையாக அமையக்கூடிய சாத்தியக்கூறுகளும் உண்டு. அதே போன்று இயற்கை ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம். அது மட்டுமல்லாது நாடுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய போட்டி மனப்பான்மை என்பது சில பிரச்சனைகளை அதிதீவிரமாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. எனவே கிரகணத்தின் போது கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. அதோடு மட்டுமல்லாது பொருட்களும் விலைவாசியும் உயரக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கிறது. கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே சமயம் இந்த தருணத்தில் அதிக நன்மைகளை பெறக்கூடிய ராசியாக எவையெல்லாம் அமைய போகிறது, ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தால் உறுதியாகவே இந்த சந்திர கிரகணத்தின் காரணமாக மேசராசி, ரிஷபராசி, சிம்ம ராசி மற்றும் மீன ராசி ஆகிய ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. மேச ராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கமும் திடீர் வாய்ப்பும் உண்டு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதிவையும் மரியாதையும் உயர்வும் கிடைக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக வாய்ப்புகள் உண்டு. ரிஷப ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் நல்ல செய்தி வலுவாக கிடைக்க போகிறது. அதே சமயம் கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கலாம். ஏனென்றால் அதிர்ச்சியான நிகழ்வாக சில நிகழ்வுகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மன அழுத்தம் அதிகரிக்கலாம். ராசியின் அதிபதியாக இருக்கிறார் சந்திரன். எனவே அவர் வலுவிழப்பதால் சில தாக்கங்கள் உண்டு. அதே போன்று விருச்சக ராசிக்காரர்களுக்கு மறைந்த உண்மை வெளிக்கொணரும் நேரமாகவும், மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமம் என்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். கவனத்துடன் இருக்க வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு சில எதிர்பாராத பிரச்சனை வரும். இந்த 4 ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு பொதுவாகவே அனைவருக்குமே சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கிரகணம் முடிந்ததற்கு பிறகு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு குளித்துவிட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சிறப்பான நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் சந்திர கிரகணத்திற்கு பிறகு நடைபெற இருக்கிறது. குடும்ப விஷயங்களில் ஏற்பட்ட நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது. எனவே கிரகணம் நடைபெறும் போது மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. அதை தொடர்ந்து சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.